வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அங்காள பரமேஸ்வரி எதற்காக சுடுகாட்டில் கோயில் கொண்டிருக்காங்கன்னா, சரஸ்வதியோட சாபம். அந்த அம்மா சரஸ்வதியோட சாபத்தினால தன்னிலை மறந்து சுடுகாட்டில் கோயில் கொண்டு சுட்டெலும்பு தின்று ரொம்ப ஆக்ரோஷ ரூபமாக அந்த அழகான ரூபம் மாறி ஆங்கார ஆக்ரோஷ பயங்கரமான ரூபமாக கொண்டு அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி மலையனூரில் கோயில் கொண்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க சுடுகாட்டில் கோயில் கொண்டதுனால தான் அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே மயான காளி அங்கே ஒரு கோயிலும் இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கலாம், மலையனூர் போனீங்கன்னா மயான காளி சிலையும் இருக்கும். அந்த இடத்துல பிணங்கள் எரிக்கவும் படும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அந்த மாதிரி மண்ணளந்த காளியவள் மயானத்தில் கோயில் கொண்டு மாசியிலே தேரோட ஓடி வருகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசியில் அந்த அம்மாவுக்கு தேர் ஓடும். அந்த தேரை கூட என்ன சொல்லுவாங்கன்னா பாடை தேர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை புதுசாக செஞ்சு புது மரத்தை அறுத்து இழைச்சி அந்த அம்மாவுக்கு தேர் செஞ்சு அழகாக அந்த அம்மாவை தேர் கொண்டு அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி ஒரு ஆக்ரோஷ ரூபமாக இருந்தாலும் அந்த அம்மா அவ்வளோ அழகாக வரும். அந்த அம்மா தேரில் ஒரு வருடமும் புது தேர் தான் அந்த அம்மாவுக்கு செய்வாங்க. மாசியில் தேரோடு ஓடி வருகிறார்னா, மற்ற கோயில்களில் பாருங்களேன், அப்படியே எந்த தெய்வமாக இருந்தாலும் தேரில் கொண்டு வராங்கன்னா அழகாக பொறுமையாக கொண்டு வருவாங்க. ஆனால் அங்காள பரமேஸ்வரி அப்படியே ஓடி வர மாதிரியே இருக்கும். அந்த அம்மா அந்த தேரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, மாசியப்போ அம்மாவுக்கு மயான சூறை விடும்போது அந்த தேர் கொண்டு வர்றதே அப்படியே பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாக ஒரு வேகமாக ஓடி வர மாதிரியே இருக்கும். அந்த அம்மாவே சூளத்தோடு எழுந்து ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆங்கார ரூபமாக அந்த அம்மா அங்கேருந்து சிவனுக்கே சாப விமோசனம் கொடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை நசுக்கி அதை ஒரு பெரிய ஆங்கார ரூபம் எடுத்து பெரிய ஆக்ரோஷமான பயங்கரமான ரூபம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை நசுக்கி அந்த அம்மா சூறையிட்டு மக்கள் அம்மாவுக்கு பெரும்பாலும் அம்மாவுக்கு சூறை எது மாதிரி இருக்கும்னா காய்கறிகளும் கிழங்கு, அந்த சக்கரவள்ளி கிழங்கு பயங்கரமாக சூறையிடுவாங்க அவிச்சி. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, சுண்டல், அந்த மாதிரி கொழுக்கட்டை தான் பெரும்பாலும் அந்த அம்மா ஆதி காலத்துலேருந்தே கொழுக்கட்டை, சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி பொருட்கள் தான், காய்கறிகள் அது மாதிரி தான் சூறையிட்ருக்காங்க. அது மாதிரி இன்னுமே அது வழக்கமாக அப்படியே தான் இருக்குது. அது மாதிரி இன்னொரு வரி சொல்லுவாங்க, என்னது, அங்கமெல்லாம் லிங்கம் அம்மா ஆரமெல்லாம் ஏகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா பாட்டு ஒரு வரி வரும். எப்படின்னா, அங்கத்தில் சிவனை அந்த அம்மா சாப விமோசனம் கொடுத்து லிங்கமாக மாற்றி மடியில் வச்சுக்கிறாங்க. அதுதான் அங்கமெல்லாம் லிங்கம் அம்மா. ஆரமெல்லாம் ஏகலிங்கம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா லிங்கத்தையும் அம்மா ஆரமாக போட்ட மாதிரி